வேப்ப மரத்தை கொடுப்போன்னு சொல்லி வியாபாரியை வர சொல்லியிருந்தேன். இந்த வேப்ப மரம் 6 மரத்தையும் கொடுக்கணும். 6 மரம் என்ன விலை கேட்குறாங்கன்னு பார்ப்போம். வியாபாரி வர்றேன்னாங்க, அதான் பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். இதோ வர்றாங்க ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி வரட்டும், வந்தானே பார்க்க சொல்லுவோம். ஒத்து வந்தோன்னா அவங்க கேட்குற விலை நம்மளுக்கு கரெக்டாக ஒத்து வந்தோன்னா கொடுப்போம். இல்லைன்னா அடுத்த வியாபாரியை பார்த்துக்குவோம். இந்த வந்துட்டாங்க, வாங்க. டன்னு வந்து 8000 ரூபா. சைஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிறேங்கிறீங்க. உங்கள்கிட்ட எல்லாம் மரம் அறுக்கிற மிஷின் எல்லாம் இருக்குது. என்ன கொடுத்துட்றலாம். நீங்கள் 6 மரமும் 15,000 ரூபாய்க்கு தானே கேட்குறீங்க. அப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் விலை 15 ரூபா தான் கேட்குறீங்க. சரி சரி, நாங்கள் வெட்டி கொடுத்தாங்கன்னா 8000 ரூபா டன்னு. அப்போனா எடுத்துவோம். அப்போனா நாங்களே வெட்டி தந்துடுறாங்க. ஆமாம், உங்கள் சைஸுக்கு நீங்கள் வந்து அளந்து போட்டு வெட்டுவீங்க. என்ன சைஸ் எடுக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் எனக்கே அது மதிப்பு என்ன தெரியாதுங்கிறேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கம்மியாக கேட்குறீங்களே. 15 ரூபாய்க்கு வேணா எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுத்து நாங்கள் அதை உறுதித்த முடியாது. மொத்தமே 15 ரூபாங்கிறீங்களா? அதாவது அந்த வரையுமே கொடுத்துருக்கலாம். இப்போ என்ன விலை கம்மியாக போகுதா? மரம் தான் வெளியில் உள்ள மரம் வந்துட்டுல உங்களுக்கு டன்னு 7000 ரூபா. 8000 இல்லையா? 7,500. பழம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரேட்டு கூட வரும். பழம் விழுகிற மரம்னா ஓகே. இப்போ ஒரு அடி பழம் விழுதுன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் சொல்கிற அளவுக்கு வாங்கிட்டு போயிட்டுலாம். கண்ணை மட்டும் வாங்கிட்டு போகலாம். பழம் விழுகிற மரமே இல்லையே, ஒரு அடிக்குள்ள பழவே இல்லையே. எல்லாம் காலி பண்ணி விட்டாங்க. பழம் தானேங்க காசு. சதுரம் 300 ரூபாங்க. இப்போ ஏறுங்க உள்ளதுதான். இது இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு சதுரம் 300 ரூபா. 1 இன்ச்சு கணத்துக்கு. பழம் விழுற மாதிரி தான் காசு ஓகே தான். நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்து போயிட்டே இருக்கும். அண்ணன் மட்டும் வேலை பார்க்குறேன். இந்த அட்டை வரிசையில் 300 ரூபாயா பழம் எடுக்கிற மாதிரி ஒரு சதுரம். தெரியும். நான் ஏற்கனவே இங்கே பார்த்தேன், அந்த பிரியாடிக்கு பக்கத்தில் ஒரு அடி ஒரு அந்த கத்தியாவுக்கு போய் சட்டம் போய் வாங்கினாலும் அடி 20 ரூபாங்கிறாங்க. ஆர்எஸ்பதி வந்து இப்போ 25 ரூபா ஏற்று அடி. அப்போ வேப்பம் சட்டம் அந்த இதெல்லாம் சட்டமாக போய் அடி என்ன ரேட்டு போகுது? 35 ரூபா விடுவாங்க. இப்போ வந்து இந்த 6 மரமும் இப்போ லாஸ்ட்டாக என்ன விலை தான் கேட்குறீங்க? 15 ரூபா ஓகே. எங்களுக்கு நஷ்டம் இருக்காது. நாங்கள் ஆள் விட்டு வெட்டி எடுக்கணும், அதை ஏற்றிட்டு போகணும். பார்த்து பிறகு பார்த்து 15 ரூபானா பையனை கேட்டுக்கிட்டு தான் நம்ம கொடுக்கணும். இப்போ சரி, எதுவும் தகவல்னா சொல்லுங்க. எனக்கும் இதோட மதிப்பு தெரியாது. அதனால நான் எதுவும் சொல்ல முடியல என்னன்னு. ஏன்னா அதை திரும்ப வெட்டி அது மதிப்பு விடுறவங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு பிறகு நாங்கள் வந்து கை வச்சுட்டு பிறகு எங்களுக்கு செலவு கூட. இது ஒன்றும் உங்களுக்கு அவ்வளோது சிக்கலாக இல்லை. முன்னாடி சிக்கலாக உள்ள மரம்லாம் வெட்டியாச்சு. மரம் வெட்டணும், அதையெல்லாம் சுத்தம் பண்ணி கழிக்கணும். அதுக்கும் சம்பளம் தானே, சும்மா செய்ய மாட்டாங்களே. அதான் சுத்தம் பண்ணி இடத்த கிளீன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு மேலே ஏற்றிட்டு போகணும். உங்களுக்கு ஏற்று டன்னு உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு தரோம்.
ஏத்துறதெல்லாம் உங்களுக்கு ரோடு தானே, நம்ம வீடு ரோட்டில் தானே நீங்களே இருக்கு. வெட்டி கொடுத்துட்டீங்கன்னா 8000 எடுத்துக்கலாம். இப்போ அண்ணா வாங்கினது 7500 ஆமா. நீங்கள் வெட்டி கொடுத்தீங்கன்னா 8000 எடுத்துக்கலாம். சைஸ் மட்டும். நீங்கள் மரமாக வெட்டி போட்டாலும் நாங்கள் வந்து எடுத்துக்கோங்க.